அச்சுவேலி வடக்கு வாசியாகிய அன்பு மனைவி, தாயார், பாட்டி மற்றும் உறவினர்களின் உயிர் மூச்சாய் விளங்கிய சின்னத்துரை பவளம் அவர்கள் 26/2/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவரான சின்னத்துரை அவர்களின் அன்பு மனைவியும் ஆவார். அன்னார் சுலாந்தன் சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு புதல்வி. காலஞ்சென்றவர்களான செல்லம்மா, கண்மணி, கந்தசாமி அவர்களின் சகோதரி. காலம் சென்ற சின்னையா, தங்கமலர் அவர்களின் மைத்துனி. அன்னராசா அவர்களின் மைத்துனி. மணிவண்ணன், நிலாவண்ணன், அஜந்தா, தாரணி அவர்களின் அன்பு தாயாராவார். தர்மினி, வனிதா, சேந்தன், கேசவன் அவர்களின் அன்பு மாமியார். மாலன், மதுரா, நித்திலா, அருணன், ஆதன், கௌசிகன், வானதி, கார்த்திகன், அனன்யா, கவிஞன் ஆகியோரின் பாசமிகு பாட்டி. அன்னாரின் வாழ்க்கை சிறப்புகள். அன்னாரின் கணவர் 1984 ஜெர்மன் சென்ற பின்னரும் அன்னார் தனது பிராமகனுடன் சேர்ந்து தோட்டம் செய்து தன் குடும்ப பொருளாதாரத்தில் பங்களித்தார். உறவினர்களிடையே பணச்சச்சரவுகள் ஏற்பட்ட போதிலும் அது உறவுகளை பாதிக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்துடன் அன்னார் உதவி செய்தது பிள்ளைகளுக்கே ஒரு வாழ்வு பாடமாக அமைந்தது. ஒற்றுமை, உதவி, உறவு பாசம் ஆகியவற்றை வாழ்க்கை முழுவதும் காத்து வளர்த்தார். 2 மகன்கள் லண்டனில் வாழ்ந்த போதும் அன்னார் தமிழ் பண்டிகைகளுக்கும் வாழ்த்தனுப்பி பண்பாட்டு பிணைப்பை நிலைநாட்டினார். 2 மகள்கள் கொழும்பில் வாழ்ந்ததால் கடைசி ஆண்டுகளை அவர்களுடன் கழித்தார். என்றாலும் தான் பிறந்த மண்ணான அச்சுவேலி வடக்குக்கு திரும்பி வாழ வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசையை மனதில் வைத்திருந்தார். உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும், குடும்ப ஒற்றுமையை காக்க வேண்டும் என பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறிய தமிழர் பண்பாட்டின் உயிரோவியமாக வாழ்ந்தார். அன்னாரின் இறுதிக்கிரியை 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரம் 10:30 மணியளவில் வள்ளைவழி இந்து மயானத்தில் இடம்பெறும் என்பதை தங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகிறோம். பாசம் என்பது சொல்லவல்ல, வாழ்ந்து காட்டியவர் எங்கள் அம்மா. உறவுகள் உடையாமல் காக்க தன் வசதியே பகிர்ந்த கரம். தொலைவில் இருந்தாலும் அம்மாவின் வாழ்த்து வந்தாலே வீடு திருவிழாவானது. உறவுகளோடு வாழுங்கள் என்ற அம்மாவின் சொல் எங்கள் வாழ்வின் வழிகாட்டி. அச்சுவேலி மண்ணை பெருமையாக கூறிய அம்மாவின் நினைவு எங்கள் இதயங்களில் தூண்களாக நிலைத்து நிற்கும். வடமராட்சி நிலத்தின் பசுமை தழுவலில் தொண்டமன்னாறு காற்றை தாண்டி பழமையான வேலிகளின் அடையாளம் தாங்கி வலிகாமத்தில் உள்ள ஊர்தான் அச்சுவேலி வடக்கு. நெல்மணம் கலந்த நிலங்களும் தலைமுறை தோறும் உழவால் செழித்த வயல்களும் மண் மனிதன் உறவை சாட்சியமாக சொல்லும் பண்டை கிராம பாங்கும் இவ்வூரின் பெருமை. பண்டை கால வேலி அமைப்புகளால் பாதுகாக்கப்பட்ட புலங்கள், நீர்நிலைகள், குளங்களின் வளம், காலநிலை அறிந்து உழைத்த விவசாய கைவினை இவை அனைத்தும் அச்சுவேலி வடக்கின் அடையாள மரபுகள். இங்கு வாழ்ந்தோர் நிலத்தை மட்டுமல்ல நெறிகளையும் காத்தார்கள். உழைப்பை மட்டுமல்ல ஒற்றுமையும் விதைத்தார்கள். கோயில் மணி ஒலிக்கும் காலை, வயல் பாதையில் நடக்கும் மாலை, பண்டிகை நாட்களில் கூடி நிற்கும் உறவினர் சுற்றம் அச்சுவேலி வடக்கு ஒரு ஊர் மட்டுமல்ல, மண், மரபு, மனிதம் 3ம் இணைந்த வாழ்வியல் நினைவகம். வேலியால் காக்கப்பட்ட நிலம் போல மரபால் காக்கப்பட்ட மக்கள் அச்சுவேலி வடக்கு.